வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இரும்புச்சத்து மிக்க சிறுதானிய வகை சேர்ந்த சாமை கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவினிங்கும் செய்து கொடுக்கலாம். நிறைய சத்துக்கள் அடங்கிய இந்த சாமை அரிசியை நம்ம இப்படியும் டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாங்க. தோசை, இட்லி இது போலையும் செய்து கொடுக்கலாம். வாங்க இப்போ இந்த பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது தேவையான அளவு சாமை அரிசி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் எடுத்துட்டேங்க. அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்ம கீழே ஊற்றிட்டு இப்போ முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா ஊறிடுச்சுது. ஊறினா இந்த அரிசியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் இதையும் போட்டுட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாங்க. இப்போ நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, பெருங்காயத்தூள், உடைச்ச உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததும் நம்ம தேவையானது மிளகாய் 2 போட்டுக்கலாம். 2 கிள்ளி போட்டுடலாங்க. போட்டுட்டு கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்தா இந்த மாவையும் இதில் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே இது ஒரு 1/2 கிளாஸ் இருக்கும். இப்போ கழுவி ஊற்றிடலாங்க. ஒரு 1/2 கிளாஸ், மொத்தமாக ஒரு 2 கிளாஸ் அளவு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிட்டு நல்லா இப்படி கரண்டிலே கிளறிட்டே இருக்கலாங்க. திக்காகிற வரைக்கும் தண்ணிலாம் உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நம்ம இதை கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வைக்கலாங்க. மூடி வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இட்லி தட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக தடவிட்டு சின்ன ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டை எடுத்துட்டு இது போல் பிடிச்சி தட்டில் வச்சிடலாங்க. எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஒரு 3 கிளாஸ் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கொழுக்கட்டையை நம்ம இந்த தட்டில் வச்சுட்டு உள்ளே வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு ஏறிட்டோங்க. நல்லா வெந்ததும் பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா டேஸ்டான சத்தான இந்த சாமை பிடி கொழுக்கட்டை நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பொடியும் சர்க்கரையும் தாங்க தொட்டேன். என்னோடய சேனலில் நிறைய வகை சட்னிகள் நான் போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் அந்த சட்னி வகைகள் கூட செய்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.